இப்போது 6th A மைனஸ் B யூனியன் C இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஏன்றதில் B யூனியன் சியை மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போது இது ஃபுல்லாக A, B யூனியன் C இங்கே வரும். இந்த பியும் இந்த C ஃபுல்லாக விட்டுட்டால் இந்த இது மட்டும்தான் என்ன வரும், A மைனஸ் B யூனியன் Cயில் வரும். சரிங்களா? அடுத்தது 7th A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C வந்து கண்டுபிடிக்கணும். B இன்டர்செக்ஷன் C என்ன வரும், Bக்கும் Cக்கும் பொதுவாக இருக்கிற உறுப்பு வந்து -2ம் 8ம். சரிங்களா? -2ம் 8ம் இருக்குது. இப்போது இதை வந்து ஏவிலேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். ஏவில் என்னென்ன உறுப்பு இருக்குன்னா 4, 6, 3, -1, -2 இருக்குது. அப்போது இந்த B இன்டர்செக்ஷன் Cயில் இருக்கிறது -2 மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா இந்த மீதி இருக்கிற அந்த 4 உறுப்பும் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் Cயில் வரும். அப்போது A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு இந்த -2, 8 வந்து இங்கே நம்ம மைனஸ் பண்ணிட்டா மீதி இந்த 4 உறுப்பும் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் Cயில் வரும். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம பயிற்சி 1.5ல் ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற 7 சப்டிவிஷனும் நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.